ஸ்டாண்ட் இருக்குல்ல, அப்படியே யூட்டன் பண்ணி நேராக உஷா தேட்டர் போய் யூட்டன் பண்ணி வந்துடலாம். சரிங்களா? இன்னும் ஸ்டீரிங் சுற்றி வச்சு லைட்டாக இப்போ மூவ் இப்படி அந்த ரோட்டுக்கு போயிடும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கோம். நிறுத்திக்கலாம். புரியல, என்னாச்சு? இல்லை முன்னாடியே நீ பாட்டி. சரி, சாவி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணு. வண்டி ஆஃப் ஆயிரும். முன்னாடி ஃபஸ்ட்டு முன்னாடி நிப்பாட்டிட்டீங்கன்னா கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறீங்க, எடுக்கக்கூடாது. பதட்டப்படாமல் இருங்க. இல்லை அப்படியே சுற்றிலாம் ஆள் வரலையா அப்படின்னு நீங்கள் அந்த சீன்லாம் கிடையாது. இங்கே ஆள் வராங்க வரல கிடையாது. இங்கேருந்து ஒருத்தர் வருவார். உண்மையில் என்ன பண்ணுவீங்க? அந்த சீனில் உண்மையில் ஏன்னா நம்ம நம்மளோட போய் அப்படியே தான் வருவாங்க. சரிங்களா? ஃபுல்லாக ஸ்டீரிங் திருப்பிங்க. ஃபஸ்ட்டு வண்டி யூட்டன் பண்ணும்போது நிறுத்தணும். நிறுத்திட்டு லெஃப்ட்டு ரைட்டு நாலா பக்கம் ஆள் வராங்களான்னு பார்க்கணும். இப்போ இங்கே போய் நின்று இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னால் விடுங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால் விடுங்க. முன்னால் விட வண்டி எக்ஸைட் பண்ணிக்காதீங்க. கிளச்சில் விடுங்க. அப்புறம் ஃபுல்லாக திருப்பி. சரி, ஃபுல்லாக திருப்பி. இந்த ரோட்டில் போயிட்டு மாற்றி இந்த ரோட பிடிச்சிடும். சரிங்களா? அஞ்சாவது கீர் போட்டுக்கிறோம். உங்களுக்கு நிதானமாக பிடிச்சிங்கன்னா அதில் என்ன கீர் விழுதுன்னு தெரியும். நீங்கள் வெடுக்கு நிறுத்திங்கன்னா அதில் என்ன கீர் விழுதுன்னு தெரியாது. மூணாவது கீர் போனோம். நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோம், நம்ம எந்த கீர் போடணுங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கணும். கரெக்டாக போடணும் இல்லையா? ஓவர்டேக் பண்ணோம்னா இந்த சைடு வந்துடுங்க. ஹார்ன் அடிக்கணும்.
மெதுவாக போடுங்க கூகுள். அது கை தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. விடுக்கு யூஸ் பண்ணாதீங்க. யாரையும் குழப்பக்கூடாது. நம்ம இங்கேருந்து போகிறோங்களா, இப்போ அந்த ரோடை எட்டி பாருங்கள். பட் அவர் போகிற ஸ்பீடுக்கு நம்மளால் அவர் தாண்ட முடியாது. கரெக்டாங்களா? வண்டி எப்படி போகுது பார்த்தீங்கன்னா, நம்ம அவருக்கு அந்தளவுக்கு டஃப் கொடுத்து போனோம்னா நம்ம தாண்டதை பற்றி யோசிக்கணும். பட் நம்ம என்ன 4வது கீர் போட்டுக்கணும். டக்குனு 3வது கீர் தண்ணி போயிடும். 6 அடி திருப்பக்கூடாது. ரோட்டில் அவங்க வராங்கன்னு நமக்கு பின்னால் நிறைய வண்டி வரும். டக்குன்னு அப்படி திருப்பக்கூடாது. பட் 5வது கீர் போட்டுருக்கணும்.
யூஸ் பண்ணி ஓடிடும். சரி மறுபடியும் ஆன் பண்ணி யூட்டன் பண்ணணும். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருக்கேன். நிறுத்தணும். முன்னாடி பஸ் இருக்கு. நாலா பக்கம் பார்க்கணும் யார் எங்கேருந்து வராங்க. சரிங்களா? ரெண்டாவது கீர் போட்டு இப்போ ஸ்டியரிங்லேருந்து கை எடுத்தீங்கல்ல, அப்படி எடுக்கக்கூடாது. நீங்கள் தான் திருப்பணும். சரிங்களா? மூணாவது கீர் போட்டு அதுவாலாம் திரும்பாது. அதுவாக கூட்டா பார்க்கல திரும்பிட்டு என்ன பண்ணுவீங்க? இல்லை அதை விட்டுட்டேங்கிறேன். நீங்கள் தான் திரும்பணும். அதுவாட்டு கூட்டா பார்க்கல திரும்பிடும். அது நான் என்ன நினச்சுன்னா, அது நம்ம எவ்வளோ தூரம் சுத்தமோ அது சுற்றி வந்து நிற்கிறது. அது அதுக்கப்புறம் போயிடும். நமக்கு நேரம் நல்லா இருந்தால் நிற்கும். நேரம் கொஞ்சம் உச்சியில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிக்கும். அதனால் முடிஞ்சது நம்ம தான் வண்டியை ஓட்டணும். நம்ம சொல்கிறது தான் வண்டி கேட்கணும். கீர் போட்டு முடிச்சுட்டு கிளச்சுக்கு வேலை இல்லை. காலை நவுத்தி அது திடீர்னு எமர்ஜென்சி பீச்சுக்கெலாம் இருக்குங்க. அந்த ரோட்டில் யாராவது குறுக்க வராங்க, நடுநடுவில் ஒரு கேப் இருக்கும். டூ வீலர் போகும்போதே இந்த மாதிரி திடீர்னு உள்ளக்குள்ள வருவாங்க. இந்த சைடே பார்க்க மாட்டாங்க. கிளச்சில் கால் வச்சுருக்க மாதிரி இருக்கும், பக்கத்தில் தான் வச்சுருக்க மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அப்படி கார் நினச்சிருச்சுன்னா கிளச் பிளேட்டை சீக்கிரம் மாற்றுற மாதிரி கணக்கு. புரியுதுங்களா? நமக்கு தேவைப்படும்போது நம்ம கால் நம்ம சொல்லாமல் அந்த இடத்துல நம்ம யூஸ் ஆகிடலாம். வீட்டோட ஓட்ட வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரீயாக விடுங்க. பார்த்து ஆறு நடிச்சு ரோடு குறுகலான இடம். ஆம்புலன்ஸில் வரும் காலைல நேரத்தில் பஸ்காரனுக்கு பூரா இங்கே கொண்டாந்து நிறுத்திக்குவாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு அப்புறம் தான் வச்சுருக்கோம். இப்படி நிறுத்திக்குவாங்க. ஆம்புலன்ஸ் வந்தால் என்ன ஆகும்? ஜிஹெச் அது லேஸில் வண்டி எடுக்க மாட்டாங்க. அப்படி பஸ் ஸ்டாப்பேஸ் தள்ளி போடுறீங்க. இப்படி கூட இருக்கலாம். இப்போ இந்த டைம்லலாம் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இங்கே வைக்கக்கூடாது. வரக்கூடாது. வேறு வழி இல்லை. ரோடு சின்னது. பஸ் ஸ்டாப்பில் இப்படி பஸ்ஸை நிறுத்திட்டாரு. பின்னால் ஒரு 5-6 வண்டி நிற்கிது. அதுக்கு பின்னாடி பஸ்ஸு வந்துடுச்சு. இது பஸ் ஸ்டாப்பே கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கு. கால் மெதுவாக இருக்கும். வெட்டி எடுக்கும். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி ஓடிடும். ரெண்டாவது பஸ் ஸ்டாப் தான். இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் வச்சுன்னா வேலை முடியும். பஸ் ஸ்டாப் இருக்கிற இடத்துல பஸ் நிற்காது. மூணாவது கேட்.
அவர் நடு ரோட்டில் தான் போவார். எப்படி கேப் ஃபில் பண்ணுங்க, யாரும் அடிச்சுக்கோங்க. இந்த பஸ்கார் எப்படி ஒட்டி போகிறார் பார்த்தீங்களா? ஒரு வண்டிக்கு உள்ளே போக முடியாத அளவுக்கு. நம்ம ஓவர்டேக் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் லெஃப்ட்டு வரணும், இல்லைன்னா ரைட்டில் போய்கிட்டே இருக்கணும். வாட்டுக்கு நூல் பிடிச்ச மாதிரி போகிறார் வரும். பஸ் ஸ்டாப்பில் நிறுத்திருக்கேன். பிக்கப் பண்ணுறேன், அப்படியே வாங்க வரணும். இண்டிகேட்டர் போட்டு பஸ் எடுத்துக்கு அப்புறம் மறுபடியும் அங்கே போய் தாண்டி அந்த ஓரம் போய் நிறுத்தக்கூடாது. நாங்கள் பஸ் எடுத்துகிட்டு முன்னால் நிறுத்த போகிறோம், அதுக்கு அவர் தாண்டி நிறுத்தக்கூடாது. கார் எப்படி எடுத்துருக்கோம் போகுது மெதுவாக. இதே தவிர தான் அந்த ஜிஹெச் பஸ் ஸ்டாப்லேயும் பண்ணீங்க. லெஃப்ட் வந்து கீழே இறக்கி நான் போட்டுறேன்.